ரஜினி சார் அரசியலுக்கு வரேன்னு அனௌன்ஸ் பண்றாரு. பண்ண உடனே நான் போய் தலைவரை பாக்குறேன். என்ன வரீங்களா? நான் நியூஸ்ல வருது. ஆமாக்கா நான் வரேன். அப்படின்னா பயங்கர சந்தோஷம். ஏன்னா வாழ்க்கையில ஒளி ஏற்றி வச்சவர், அவர் அரசியலுக்கு வர்றாரு, அவருக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் நம்பா. அப்புறம் எல்லாருக்கிட்டையும் போய் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். தலைவர் வந்துட்டாருன்னா எல்லாமே குழந்தைங்களுக்கு இன்னும் நிறைய பண்ணலாம் அப்படின்னு என்ன நானும் வரேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ஸ்ட்ரெயிட்டா கிளம்பி நான் ட்ரஸ்ட்டுக்கு வரேன். என்னோட ட்ரஸ்ட், என்னுடைய ஃபேன்ஸ் எல்லாரையும் கூப்பிடுறேன். கூப்பிட்டு என்னுடைய வெல்விஷர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு தலைவர் அரசியலுக்கு வர்றாரு. புரியுதுங்களா? எனக்கு வந்து எழுத படிக்க தெரியாது. அதான் ஒரு ட்வீட் போடணும், இதெல்லாம் ரெடி பண்ணுங்கன்னு தமிழ்ல சொல்லிட்டு அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்க ஒரு டீம். இன்னொரு டீம் உட்காந்து என்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. தலைவர் அரசியலுக்கு வந்து அவர் வந்து சிஎம் ஆயிடுவாரு, நீ வந்து 20 பிஜேபி இணைய வரும்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க எனக்கு போன் பண்ணாங்க. எனக்கும் அவருக்குமான நட்பு கிட்டத்தட்ட நான் பதவியிலிருந்து வந்த பிறகு ஒரு நட்பு. நிறைய அவர்கிட்ட பேசுவேன். அவருடைய அரசியல் பாதை எப்படி இருக்கணும் அப்படின்லாம் பேசியிருக்கேன். அப்ப திரு சூப்பர் ஸ்டார் அவர்கள் இங்க டெல்லியிலிருந்து திரும்ப வரணும், அவருடைய இயக்கத்தில் இணைய வேண்டும் என்ற வேண்டுகோளை ஆகஸ்ட் 24 ஒரு நாளைக்கு முன்னாடி பிஜேபியில சேரும் பொழுது வைத்த பொழுது 3 விஷயம் தான் என் கண் முன்னாடி இருந்துச்சுங்க. தமிழ்நாட்டுக்கு எது நல்லது, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. சூப்பர் ஸ்டார் அரசியலுக்கு வர்றதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. சூப்பர் ஸ்டாருக்கு என்ன நல்லது? அவர் அரசியலுக்கு வராமல் இருக்கிறது தான் அவருக்கு நல்லது. கோவிட் காலகட்டத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய உடல் பிரச்சனைகள், அதையே பார்த்துக்கணும். முதல்ல அவர் ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கணும். அண்ணாமலைக்கு எது நல்லது? பாரதிய ஜனதா கட்சியில் இணைகின்றேன் என்கின்ற வாக்குறுதியை திரு சந்தோஷ் ஐயா கிட்ட கொடுத்தேன், ஒரு ப்ராமிஸ் கொடுத்தேன். அதை பிரேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல நான் தெளிவாக இருந்தேன். ஸோ 3 கான்ஃபிளிக்ட் இங்க இருக்கும் பொழுது, ஸோ ஒரு நாள் இந்த கட்சியில் இணைவதற்கு முன்பாகவே முழு கான்ஃபிளிக்ட். அன்னைக்கே ரஜினிகாந்த் ஐயா பேசி அந்த போன் காலுக்கு முதல் முறையாக மறுத்து, ஐயா மன்னிச்சுக்கங்க என்னால் வர முடியாது என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சியில் அடுத்த நாள் இணைத்துக் கொண்டேன். நடிகர் ரஜினிகாந்தின் பெயரையோ அல்லது அவரது புகைப்படத்தையோ யாரும் பயன்படுத்தக் கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகில இந்திய ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம் சார்பில் இந்த முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. நடிகர் ரஜினிகாந்தினுடைய பெயரையோ அல்லது அவரது புகைப்படத்தையோ எந்த ஒரு அரசியல் கட்சிக்கோ அல்லது அமைப்பிற்கோ பயன்படுத்தக்கூடாது என அகில இந்திய ரஜினிகாந்த் ரசிகர்கள் நற்பணி மன்றம் சார்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. ரசிகர்கள் மற்றும் மன்ற நிர்வாகிகள் யாரும் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என அந்த நற்பணி மன்றத்தின் சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அண்ணாமலையின் கருத்து: பாஜகவிலிருந்து அண்மையில் விலகிய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தற்பொழுது புதிய இயக்கம் ஒன்றை தொடங்கியுள்ளார். அவர் பேசும்போது 2020-இல் ரஜினிகாந்த் கட்சி தொடங்கிய போது என்னையும் அழைத்தார் என்ற ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். இது சமூக வலைதளங்களில் ரசிகர்களால் தீவிரமாக வைரல் ஆக்கப்பட்டு வந்தது. ராகவா லாரன்ஸ் அரசியல் வருகை: நடிகர் ரஜினிகாந்தின் நீண்டகால ரசிகரும் நெருங்கிய வட்டாரத்தில் இருந்தவருமான நடிகர் ராகவா லாரன்ஸ் நேற்று முன்தினம் தனது அரசியல் வருகையை முறைப்படி அறிவித்திருந்தார். இந்த அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகளுக்கு மத்தியில் தங்களது தலைவர் ரஜினிகாந்தின் உத்தரவின்படி ரசிகர் மன்ற நிர்வாகிகள் மற்றும் ரசிகர்களுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு அரசியல் லாபத்திற்காகவும் விளம்பரத்திற்காகவும் ரஜினியின் பெயரையோ படத்தையோ பயன்படுத்தக்கூடாது என்பது இதில் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.